ஜாலிதான். எல்லாரும் மாதிரியும் நம்மள நினைச்சிட்டா நம்ம பத்தி சரியா தெரியாது. அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை தோட்டக்காரா வாடாங்க வாடாங்க அப்படி சொன்ன உடனே அப்படியே அசந்து போயிட்டா. போ பொண்ணை பிடிச்சி வாங்கிருப்பாரு. நீ வேற பெத்தவங்க போட்ட சாவித்ரி அருந்ததி கண்ணகி சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. கேஸ் தான். இனிமே அவ டான்ஸ் கிளாஸ்க்கே போக முடியாது. டான்ஸ் கிளாஸ் என்னடா, கேட்டை விட்டு வெளியே வர முடியாது. அண்டர் அரெஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ். தனியா போறியா? சும்மா சும்மா. இத நீங்க தான் செஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஏன் சார், இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? நியாயம் தான். நியாயம் இல்லாம நான் எதுவுமே செய்ய மாட்டேன் மச்சான். ஐயோ நீ ஜென்டில்மேன் கண்ணா. ஏதோ தெரியாதமா உள்ள வந்துட்டோம். மன்னிச்சுக்கங்க. எவ்வளவு கேட்டோம். ஆம்பளைங்க கட்டபொம்மன் பரம்பரை கெஞ்சிரும். நீங்க கேட்டீங்களா? 10 பேர் எதிரில மானத்தை வாங்கிட்டீங்க. வர ஆம்பளைங்க தான் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சு. அதானே என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாவே. அவ என்ன பாஸ்போர்ட்ல நம்ம ஃபாரினுக்கு போனா யூரோனுக்கு போனா அதெல்லாம் பெரிய தப்பு. ஆய் நீ விடாத. நீ இது ஆம்பளைங்க பிரஸ்டீஜ் விடாத. எடா சிகரெட். என்ன 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 மறைக்கிறீங்க? தம்பி இருந்தா உங்களுக்கு கூட்டிட்டு வாங்க. ஒரு கை பாத்துறோம். இத பாருங்க, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு பேரை சொல்லி எங்க அப்பாவுக்கு என் மேல சந்தேகம் வர அளவுக்கு கதை கட்டி வச்சிட்டீங்களே. நான் கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு. என் கதை என்ன ஆகுறது? அன்னைக்கு நான் கூச்சல் போட்டேன்னா அதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்? என்ன காரணம்? இதே மாதிரிதான் போன மாசம் ஒரு நாள் வெளியில வந்ததும் அந்த ஆளு ஓடி போயிட்டா. நீங்களும் அந்த மாதிரி இருப்பீங்களோன்னு நினைச்சு நான் பயந்துட்டேன். அப்ப என்னையும் பொறுக்கின்னு சொல்றீங்க? அப்படி இல்ல, அப்ப அப்படி நினைச்சேன். இப்போ அந்த நேரத்துல அப்படி நினைச்சேன். இப்ப இல்ல. இப்போ எப்படி தெரியுது? யூ ஆர் ஜென்டில்மேன். பொண்ணுன்னா பேயும் இறங்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த இறக்கமே இல்லையா? என்ன என்ன மறுபடியும் என்ன இன்சல்ட் பண்றீங்க? என்ன பார்த்த பேய் மாதிரியா தெரியுது? இல்ல, பேயே இறங்கும்னு சொன்னேன். நீங்க இறங்க கூடாதா? ராஜா மாதிரி இருக்கீங்க. அதுவும் கருப்பு ராஜா. பரவாயில்லையா? அவன் பேரை கரெக்டா சொல்றீங்க. உங்க பேர் ராஜாவா? எஸ். உங்க பேரு? ஹேமா. லவ்லி லவ்லி. இப்போ நான் என்ன பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நான் மறுபடியும் டான்ஸ் ஆடணும். அதுக்கு நீங்க தான் ஜதி சொல்லணுமா? ஏற்பாடு பண்ணணும். அச்சோ, உங்களை சந்தேகப்படுற உங்க அப்பா உங்களை நம்பணும், அவ்வளவுதானே? ஆமா. அந்த வேலையை என்கிட்ட விட்டுடுங்க. எப்படி எப்படி இப்படி கேட்காதீங்க. நான் கரெக்டா 9 மணிக்கு நீங்க எதிர்பாருங்க. ரைட்? சரி. மாயா போஸ்ட்மேன், இன்னைக்கு ஏதாவது லெட்டர் கொண்டு வந்திருக்கிறியா? கொடுத்த லெட்டர் திருப்பி வாங்க வந்திருக்கேன். எது? உனக்கு படிக்க தெரியுமா? ஏன் தெரியாது? அறிவு இருக்கா உனக்கு? என்னையா பேச்செல்லாம் ஒரு மாதிரியா போகுது? என்ன 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 மாதிரி? அட்ரஸ் தெரியாம தப்பா லெட்டர் கொடுத்தா நீ வாங்கலாமாயா? அட்ரஸ் தப்பா? வேற என்ன? இங்கிருந்து 10 வீடு தள்ளி அட்வொகேட் பத்மாவதி இருக்காருல்ல, அவர் பொண்ணு ஹேமா, அவளை நான் காதலிக்கிறேன். அவ வீட்டு நம்பர் 40. அடடே, அப்படியா சமாச்சாரம்? போன மாசம் வரைக்கும் நம்ம வீட்டு நம்பர் 30. இந்த மாசம் தான் 40 மாறுச்சு. அங்கதான் சிக்கல். அது போட்டோம். போய் நீ அவளையா காதலிக்கிற? அவ பெரிய லோலாயாச்சே. மரியாதையா பேசு. அவ என் காதலி. அவன் லெட்டருங்க. லெட்டர்லாம் கிழிச்சு போட்டேன். கிழிச்சு போட்டியா? அப்ப எதையா கொடுக்குது அவளுக்கு? உன் சௌரி எதையாவது கொடு. அவளுக்கு ஏன் லெட்டரு? அவளே பெரிய போஸ்ட் பாக்ஸ் ஆச்சே. நான் அவளுக்கு ஏன் கட்டிக்குவேன்? தலையெழுத்து போ. என் பொண்ணோட தலையெழுத்து நல்லா இருக்கு. அம்மா, யார் பாது? அவ யாரோ போஸ்ட் ஆபீஸுக்கு போறான். அத விடு. உன் பேர்ல வீணா நான் சந்தேகப்பட்டேன். நீ டான்ஸ் கிளாஸ்க்கெல்லாம் போலாம். வேண்டாப்பா, இன்னைக்கு போவீங்க, நாளைக்கு வேண்டாமீங்க. இரு. இனிமே நான் அப்படி சொல்லவே மாட்டேன். டான்ஸ் கிளாஸுக்கு மாத்திரம் இல்ல, எங்க வேணாலும் போகலாம். ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன். நீ தங்க கம்பிமா. நிஜமாவா? சத்தியமா. அப்ப நான் வரேன்ப்பா. பாய். சுவாமி, மங்களம் உண்டாகும். உள்ளே வர. மங்களம் உண்டாகும்.
உட்காருங்க சுவாமி. சம்போ மகாதேவ். சத்தியமூர்த்தி சுவாமி, உன்னுடைய வியாபாரம் நல்ல முறையா நடக்குதுன்னு ஞான திருஷ்டியில சொல்லுதுப்பா. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது நான் செஞ்ச பாக்கியம். குழந்தைங்களா, சாமி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணீங்க. மங்களம் உண்டாகும், மங்களம் உண்டாகும். ஜாதகம் இது என் மூத்த மகளுடைய ஜாதகம். இப்படி ஒரு ஜாதகத்தை தானே நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன் சாமி? அற்புதமான ஜாதகம், ராஜகலை, நல்ல நட்சத்திரம், உடம்புல எந்த மாசு மருவும் இருக்காதே. ஆமா சாமி, பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறப்ப கூட எங்கேயாவது மச்சம் இருக்குதான்னு பார்த்தாங்க. எங்கேயுமே மச்சம் இல்லை. சாட்சாத் தேவனுடைய அம்சம். சுவாமிக்கு ஜோசியம் கூட தெரியுமா? குழந்தாய், யார் நீ? அது உங்க ஞான திருஷ்டி சொல்லிருக்குமே. என்னுடைய தம்பி, பேர் ராஜா. மங்களம் உண்டாகட்டும். சத்தியமூர்த்தி சுவாமி, முந்தி மாதிரி இந்த கட்ட பஸ் ட்ரெயின்ல போக முடியல. நேத்து முந்தா நாள் முளைச்ச சாமி எல்லாம் ஃபாரின் காரு பிளைன் வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு கிடைச்ச பக்தர்கள் அப்படி. என்ன சாமி அப்படி சொல்லிட்டீங்க? அடுத்த மாசமே ஒரு புது பென்ஸ் கார் உங்க ஆசிரம வாசல்ல வந்து நிற்கும். அது உன்னால் நடக்கும் என்று ஞான திருஷ்டியில் சொன்னது. என்னை போன்ற சாமியார்கள் மீது அன்பு வைத்திருக்கும் உனக்கு இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் சொல்லு, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். எனக்கு பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் தெரியும். சுவாமியாருக்கு அரசாங்கத்துல கூட செலவாக்கி இருக்க. இது என்ன கேள்வி? இன்று இருக்கின்ற அதிகாரிகள் எல்லாம் அதிகாரியாக காரணமே நான் தானே. உனக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா? சுவாமி, நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களா? சொல்லேன். உண்மையான சுவாமியார்கள் முற்றிலும் திறந்தவர்களா, சன்மார்க்க பிரச்சாரம் செய்யறவங்களா, நீதியை போதிக்கிறவங்களா இருப்பாங்கன்னு நான் படிச்சிருக்கேன். அது அந்த காலம். அதனால என்ன புண்ணியம்? நான் இமயமலையின் அடிவாரத்தில் 20 வருடங்கள் தவம் இருந்து ஆண்டவனின் அருளை முழுசாக பெற்றவன். அந்த சக்தியை என்னை நம்புறவங்க நல்லா இருக்கிறதுக்காக பயன்படுத்துறேன். அப்போ அந்த சக்தியை உபயோகப்படுத்தி நீங்களே ஒரு பென்ஸ் கார் வாங்கிக்கலாமே. ராஜா, உனக்கு ஏற்கனவே நான் சொல்லல? சத்தியமூர்த்தி சுவாமி, உன்னுடைய சொத்துக்களுக்கு ஏதோ ஆபத்து வர்றதாக என்னுடைய ஞான திருஷ்டியில சொல்லு. என்ன சுவாமி சொல்றீங்க? பயப்படாத, நாட்டுல திருட்டு பயம் அதிகமாயிருச்சு. கவலைப்படாத, உன்னுடைய சொத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கடமை என்ன சேர்ந்தது. நீ என்ன பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கிற? என்னோட வாருங்கள், எல்லாத்தையும் விவரமா காட்டுறேன். எங்கே? பாருங்கள் சுவாமி.